கர்நாடகா காட்டுல ஒரு பொண்ணோட உடம்பு பாதி எரிஞ்ச நிலைமையில மக்கள் கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி இந்த கொடூரமான கொலையை யார் பண்ணதுன்னு தேடும் போதுதான் யாராலுமே நம்ப முடியாத ரொம்ப வெளியேறுது. அதுக்கு முன்னாடி 100 நாட்கள் தினமும் ஒரு மர்மமான கேஸ்ல இது டே 2. வர்ஷிதான்ற 19 வயசு பொண்ணு ஆகஸ்ட் 14, 2025 4 நாள் லீவு முன்னிட்டு ஹாஸ்டல்ல லீவ் லெட்டர் கொடுத்துட்டு கிளம்பியிருக்காங்க. மறுநாளே வர்ஷிதாவோட பேரண்ட்ஸ் ஹாஸ்டல் வார்டனுக்கு கால் பண்ணி எங்களோட பொண்ணு வீட்டுக்கும் வரல, போன் சுவிட்ச் ஆஃப்னு சொல்லும் போதுதான் வர்ஷிதா ஹாஸ்டல்ல இல்லைன்ற விஷயமே தெரிய வருது. அப்பதான் ஒரு பொண்ணோட உடம்பு பாதி எரிஞ்ச நிலைமையில காட்டுக்குள்ள இருக்கிற விஷயம் போலீஸ்க்கு தெரிய வருது. இதனால போலீஸ் வர்ஷிதாவோட பேரண்ட்ஸை ஐடென்டிபிகேஷனுக்காக கூப்பிடுறாங்க. அப்போ பாதி எரிஞ்சு போன அந்த பிணத்தோட கையில இருந்த டேட்டோவை வச்சு அதை கன்ஃபார்ம் பண்றாங்க. இதனால போலீஸ் வர்ஷிதாவுடைய பாய் ஃப்ரெண்ட் சேட்டன் விசாரிக்கிறாங்க. சேட்டன் ஆரம்பத்துல எந்த ஒரு உண்மையும் சொல்லணும்னாலும் கொலை நடந்த நாள் அன்னைக்கு சேட்டன் அங்கதான் இருந்தான்ற விஷயம் ஆல்ரெடி அவனோட மொபைல் நம்பரை ட்ராக் பண்ணி போலீஸுக்கு தெரிஞ்சதுனால நடந்த உண்மையா போலீஸ் கிட்ட சொல்றான். வர்ஷிதாவும் சேட்டனும் லவ் பண்ணிருக்காங்க. இதுல சேட்டனுக்கு கேன்சர் 3rd ஸ்டேஜ்ல இருந்திருக்கு. ஆனா அதான் வர்ஷிதாவில இருந்து மறைச்சிருக்கான். இருந்தாலும் வர்ஷிதாவுக்கு இந்த விஷயம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மூலமா தெரிய வருது. இதனால வர்ஷிதா சேட்டனை பிரேக்கப் பண்ணிருக்கா. இதுக்கு சேட்டன் என்ன நீ லவ் பண்ணலனாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் ஃப்ரெண்டா வச்சு பேசணும்னு கேட்டிருக்கான். அதுக்கு வர்ஷிதா ஒத்துக்கிட்டதுனால 2 பேரும் ஃப்ரெண்டா இருந்திருக்காங்க. கொஞ்ச நாள் கழிச்சு வர்ஷிதா இன்னொரு பையன் கூட க்ளோஸ் ஆகிறத பார்த்த சேட்டன் எனக்கு கிடைக்காத வர்ஷிதா யாருக்குமே கிடைக்க கூடாதுன்னு முடிவு பண்றான். அப்போ வர்ஷிதா லீவுக்காக வீட்டுக்கு போற விஷயம் தெரிஞ்ச சேட்டன் வர்ஷிதாக்கு கால் பண்ணி நான் இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருப்பேன், என்னோட கடைசி ஆசையா உங்க கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு கேக்குறான். இதுக்கு அவளும் ஒத்துக்கிட்டதுனால நாள் பூரா 2 பேரும் ஒன்னா சுத்தி இருக்காங்க. அப்போ இருட்டினதுக்கு பிறகு வர்ஷிதா எதிர்பார்க்காத மாதிரி அவளை சேட்டன் யாருமே இல்லாத இடத்துக்கு கூட்டிட்டு போய் கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணி அதுக்கு மேலே கிருஷ்ணால் ஊத்தி எரிச்சிருக்கான்.